Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கத்திரிக்காயை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு panல 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்ட பிறகு இதில் கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிஞ்சதும் இதோட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமா நம்ம கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா எண்ணெயில் பொரிஞ்சிட்ட பிறகு இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் பொன்னிறமாலாம் வரணும்னு அவசியம் இல்லை, ஆனால் நல்லா வதங்கி இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மீடியம் சைஸில் நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வாயில் கடிப்படும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, அதே சமயம் ரொம்ப பொன்னிறமாகவும் ஆகலை. இந்த டைமில் ஒரு 1/4 கிலோ அளவுள்ள கத்திரிக்காயை நல்லா துருவிட்டு இதோடு சேர்த்துக்கலாம். துருவி தான் சேர்க்கணுன்ட்டு இல்லை, நீங்கள் உங்களுக்கு துருவி சேர்க்க பிடிக்கலைன்னா குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கத்திரிக்காயை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷத்துக்கு நான் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம சின்ன எலுமிச்சை பழ அளவுள்ள புளியோட கரைசல் தண்ணியை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து இதோட 1 கப் அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இது குழம்பு மாதிரியெல்லாம் வைக்கல, நம்ம கிரேவின்றதுனால 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதுமானதாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம புளி கரைசல் தண்ணி வேறு 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கோம். இது நல்லா கொதித்து வரும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டதும் இதோட இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்லேயே அரைச்ச சாம்பார் பொடி நான் சேர்த்துக்கிறேன். இந்த சாம்பார் பொடி எப்படி ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா சுவையாக அரைக்கணும்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. சாம்பார் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ரெசிபிக்கு ஒரு நல்ல கலர் வரணுன்றதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் காஷ்மீரி மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கிறேன். இதுவுமே வீட்டில் அரைச்சது தான், தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் போட்டு மூடி லோ ஃப்ளேமில் 5 நிமிஷத்துக்கு வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு, நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட கத்திரிக்காய் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டிருக்கிறதுனால நல்ல கலர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சாம்பார் பொடி போட்டிருக்கிறதுனால ரொம்பவே சூப்பரான டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இந்த கத்திரிக்காய் கிரேவி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தின்ட்டு எல்லாத்துக்குமே சூப்பரான சைடிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் கத்திரிக்காய் கிரேவி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.